வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு கப் அரிசி மாவு வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்யலாங்க. நெய்யப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இன்ஸ்டன்ட் நெய்யப்பம் கேரளா ஸ்டைலில் இந்த நெய்யப்பம் அருமையாக இருந்ததுங்க. வாங்க இப்போ இந்த ஸ்வீட் அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா எடுத்துக்கலாங்க. ஒரு கப் அளவு பொடித்த வெல்லம் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு திருவின தேங்காய், நெய் ஒரு 1/4 கப் அளவு எடுத்துக்கலாங்க. ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துப்போம். பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் இந்த வெல்லம் போட்டுட்டு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைய வச்சிடலாம். இது நல்லா கொதித்ததும் நம்ம வடிகட்டிக்கலாங்க. இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் டைரெக்டாக வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் ஆறுனதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு, மைதா, தேங்காய், துருவின தேங்காய், ஏலக்காய் தூள், பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 4 ஸ்பூன் அளவு ஒரு நெய் இதில் சேர்த்துடலாம். நெய் சேர்க்குறதால நல்ல வாசமாக இருக்கும். நல்லா கலந்துடலாங்க. நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ கெட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 டம்ளர் போல் அது போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாங்க. இது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா இதை போல் கரைச்சி எடுத்து வச்சிடலாம். கட்டி இல்லாமல் கரைச்சாச்சுங்க. இப்போ அடுப்பில் பனியாரக்கல் போட்டுடலாங்க. இதில் ஒவ்வொரு குழியிலையும் நம்ம 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாங்க. இதில் நெய் ஊற்றினாதாங்க நல்லா வாசமாக ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்றிட்டு நல்லா கல்லெல்லாம் நல்லா காஞ்ச பிறகு மாவு எடுத்துகிட்டு ஒவ்வொரு குழியிலே ஊற்றிடலாங்க. எல்லா குழியிலையும் ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சுருவோம். இதை நல்லா வேகட்டுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாங்க. திருப்பி போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனு இல்லை இந்த குச்சியை வச்சுட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டுங்க. ரெண்டு பக்கம் திருப்பி போட்டுட்டு மேலே கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றிக்கலாங்க. இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். ஒரு சைடு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு, எடுத்துருவோம். நல்லா டேஸ்டான கேரளா ஸ்டைல் நெய்யப்பம் தயாராகிடுச்சுங்க. இன்ஸ்டன்ட் நெய்யப்பம் தயாராகிடுச்சு. நம்ம ஸ்வீட் சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னா நம்ம வீட்டில் அரிசி மாவு இருந்ததுன்னா டக்குன்னு இந்த அப்பம் செய்யலாங்க. நீங்களும் இந்த டேஸ்டான நெய்யப்பம் இந்த போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா நம்ம இதில் வெல்லம் போட்டு செஞ்சதால் ரொம்ப அருமையாக நல்ல டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஈவினிங் எதனா சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை செஞ்சு கொடுக்கலாங்க. நீங்களும் இந்த டேஸ்டான ஸ்வீட் ரெசிபியான இந்த நெய்யப்பம் இதை போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.